Hey guys, welcome back to Share Frames. என் சேனலில் ரீசெண்டாக நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே ரெட் கேஸ்டல் ஹோம் ஸ்டேன்னு. நாங்கள் இங்கே வருது ரெண்டாவது தடவை. இது முதல் தடவை வந்தப்போ 2 பேர் மட்டும் இருந்ததால் இவங்ககிட்ட 10 ஸ்டே எடுத்துக்கிட்டோம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் இந்த தடவை இவங்ககிட்டே ரூம் புக் பண்ணியிருந்தோம். இவங்க ஹோம் ஸ்டேயில் வெறும் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தான் தருவாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இவங்ககிட்ட ரூம் மட்டும் புக் பண்ணிவிட்டு பக்கத்தில் 2 நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்குங்க. இவங்ககிட்ட ட்ரெக்கிங் டிக்கெட் புக்கிங்ஸ் அப்புறம் ஜீப் சர்வீஸுமே இருக்குது. அண்ட் இவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டேக்கு ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு இந்த ஹோம் ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் பிளான் பண்ணி வரவங்களுக்கு இது ஒரு சஜஷன், அவ்வளோதான். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா சம்சே கிராமம். நீங்கள் நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் வரணும்னா கூகுள் மேப்பில் நீங்கள் சம்சேன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் மேப் கிடைச்சிடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் இந்த சம்சே கிராமத்துக்கிட்ட வந்துடலாம். இங்கிறது 5 கிலோமீட்டர் தான் நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் செக்கிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ரோடு தான் நேத்ராவதி பீக் ட்ரெக் செக் பாயிண்ட் வரைக்கும் போகும். அண்ட் செக்கிங் பாயிண்ட் கிட்ட 100% லிக்விட் கேஷ் தான், எந்த விதமான ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான கேஷை விட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் தங்கியிருந்த இந்த ரெட் கேஸ்டல் ஹோம் ஸ்டே பில்டிங்லேயே ஒரு ஏடிஎம் மிஷினும் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கனாக்கா நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான லிக்விட் கேஷை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் ஹோட்டல் மதினா. நாங்கள் 2 வாட்டி வந்தப்போ இங்கே தான் சாப்பிட்டோம். ஃபுட்டுமே நல்லா தான் இருந்துச்சு அண்ட் ப்ரைஸுமே ரீசனபிள் தான். நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு பெங்களூருக்கு ரிட்டர்ன் போக பைக்கில் பேக்கை வச்சு கட்டிட்டோம். அண்ட் இப்போ டைம் ஒரு 8 மணி இருக்கும். காற்றுல இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு தான் பார்த்தோம். ஆனால் மழை ஹெவியாக அடிச்சதுனால கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போவும் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் மழை லைட்டாகவே வந்துட்டுருக்கு. நாங்கள் பைக்கில் பேக்கை கட்டிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது மழை ஹெவியாக அடிச்சதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. அண்ட் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே ஓனர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுமே அப்படியே ஹோம் ஸ்டேக்கு ஒரு ரிவ்யூ போட்டுன்னு சொன்னாங்க. பட் ஆனஸ்ட்டாகவே இந்த ஹோம் ஸ்டே நல்லா தான் இருந்துச்சு, ப்ரைஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. இவங்ககிட்ட வெறும் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தான் இருக்கிறதால மார்னிங் ட்ரெக்கிங் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு மற்ற டைமில் எல்லாம் ஃபுட்டை பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே கூகுளில் இவங்களுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுட்டு மழை நின்னதுமே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக மழை நின்னதுமே பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான செம்மையான இடங்க முன்னாடி இருக்குது. அந்த சம்சே வில்லேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரைட் சைடில் கோவில் வரும். அண்ட் இந்த கோவில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக டீ எஸ்டேட் நடுவில் இருக்குது. அண்ட் அந்த கோவிலை சுற்றியுமே நிறைய டீ கடைகளும் இருக்குது. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருன்னா டீ சாப்பிட்றன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிக்கோங்க. அண்ட் சுற்றியுமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான வியூ ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. சம்சே வில்லேஜ்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தால் கலசா வந்துடலாம். சம்சேலேருந்து வரும்போது இந்த போர்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் 6 கிலோமீட்டரில் ஒரநாடு இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்து 6 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா ஒரநாடில் ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி கோவிலை பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே லேட்டாக கிளம்புறதுனால ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் பெங்களூர் பக்கம் வந்துட்டோம். போகிற வழியில் தான் இந்த கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குன்றதுனால இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் கிளம்பிடலான்னு டுவர்ட்ஸ் பெங்களூர் பக்கம் வண்டியை விட்டுட்டோம். இந்த பிரிட்ஜ் கலசாலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுதான் கலசா ரோடு. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் கலசா கோவில். இந்த கோவில் பெங்களூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அதுவே கலசாலேருந்து திரும்பி பெங்களூர் போகும்போது இது லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிறதுக்கான வழி இருக்குது.
அதுக்கு இந்த கோவில் கிட்டேருந்து ஒரு 200 மீட்ரு போனீங்கன்னாக்கா ஒரு லெஃப்ட் வரும் பாருங்கள். இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் போகும். அதுவே இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ் வரும். இந்த கோவில் தான் நம்ம முன்னாடி பார்த்தது. அண்ட் இந்த கோவிலுக்கு பின்னாடி போகிற இந்த ரோடு தான் கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்க இடத்துக்கு போகும். இந்த கலசா ஹேங்கிங் பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிரிட்ஜை லோக்கல் கம்யூனிட்டிஸ் தான் கட்டியிருக்காங்க. பத்ரா நதியோட அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 கிராமத்துக்கு நடுவில் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு கனெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் எப்போ கட்டினதுன்னு எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காவது இந்த கலசா ஹேங்கிங் பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பிரிட்ஜ் எப்போ கட்டினதுன்னு. அப்புறம் இது ஒரு பழைய பிரிட்ஜாக இருந்தாலும் இன்னுமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிரிட்ஜில் இந்த மலைகளையும் இந்த நதியும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பிரிட்ஜை பார்க்க நிறைய பேர் வர்றதுனால இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் லொக்கேஷனாக இருக்குது. சிக்கமகளூர் வரவங்க மிஸ் பண்ணாமல் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. இங்கே எந்த பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது. யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கவும் தேவையில்லை. கலசாலேருந்து 2 கிலோமீட்டர் வரதுக்கு ஆகிற பெட்ரோல் சார்ஜை தவிர வேறு எந்த விதமான செலவும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபோட்டோ அட்ராக்டிவ் ஸ்பாட். இந்த பிரிட்ஜ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜோட சென்டரில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய மலைகள், நதி இதெல்லாம் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கவே. இங்கே நிறைய பேர் வந்து போனாலும் அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதுவே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னாக்கா இந்த பிரிட்ஜ் கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் இந்த பிரிட்ஜில் தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்படியே ஜனங்க இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய பிரிட்ஜுன்றதுனால உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதுதான் கலசால இருக்கக்கூடிய ஹேங்கிங் பிரிட்ஜ். பாருங்கள், கீழே எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, ஆடுது. இந்த சைடில் கீழே தண்ணி போயிட்டுருக்கு, நதி. அங்கேருந்து பார்க்குறது வியூ செம்மையாகுது. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் அவசரமாக இருக்குது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அது மேலே மலை மேலே ஃபாக் போகிறதெல்லாம் இங்கேருந்து போகுது, வேறு லெவல். This is our guy. ஆனால் எங்கள் ஹோம் ஸ்டேருந்து நாங்கள் கிளம்பும் போது தண்ணி ஃபுல்லாக பிரிட்ஜு கிட்ட தொடுற அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கோன்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. தண்ணி லாஸ்ட் டைம் வந்த அளவுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அவ்வளோதான். இந்த பிரிட்ஜு ஷேக் ஆகுது. இந்த பிரிட்ஜில் இருந்து மலைகள்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சு சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் கலசால இருக்க ஹேங்கிங் பிரிட்ஜ். அந்த ஒரு கோயில் ஒன்று காட்டியிருக்குவேன். அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பிரிட்ஜுக்கு வரலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜும் இந்த இரும்பு கம்பியும் அப்புறம் இந்த பெரிய ஒயரும் தான் தாங்கிட்டு இருக்கு. இந்த இரும்பு கம்பிங்களுக்கு நடுவில் ஒரு 2 அடி கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த இரும்பு கம்பியும் ஒயரும் வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்ட யூஸ் பண்ண டெக்னாலஜியும் மெட்டீரியலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த பிரிட்ஜ் இன்னுமே செம்ம ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் இருக்குது.
பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பு கம்பியும் அந்த பெரிய உயரம் தான் இந்த பிரிட்ஜை தாங்கிட்டு இருக்குது. கீழே பாருங்கள், எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை. இதை இங்கேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், எந்த விதம் சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பெரிய உயரம் அந்த கம்பிங்களை வச்சு தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அதுதான் மொத்தமாகவே இந்த பிரிட்ஜை தாங்கிட்டு இருக்குது. இந்த கலச ஹேங்கிங் பிரிட்ஜை இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலைங்கள்லேருந்து மேகங்கள் மேலே போகிறத பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நின்றுட்டுருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. இந்த நதிக்கு பக்கத்துலேயே ஒரு பாறையில் செதுக்கியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்குமே அந்த பாறையிலேயே ஒரு சின்ன படி மாதிரி செதுக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல் உங்களுக்கே தெரியும், மழை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இறங்கி போனோம்னாக்கா ஸ்லிப் வர சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த நதியில் விழுந்தாக்கா மேலே ஏதாவது பிடிச்சி ஏறி வரதுக்கான ஆப்ஷன்ஸும் எதுவும் கிடையாது. அதனால் இங்கே வந்தீங்கன்னாக்கா மழை இருக்கிற டைமில் இந்த விஷயத்தை யாருமே ட்ரை பண்ண போகாதீங்க. இந்த படியில் இறங்கி கீழே போக யாரும் முயற்சி பண்ணாதீங்க. இந்த கலச ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்து முடிச்சதுமே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இருக்கக்கூடிய கொடிகை ஃபால்ஸை கவர் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள், மழை எந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அந்த லொக்கேஷனில் போகிறது கொஞ்சம் டேஞ்சர்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த லொக்கேஷனை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் நான் ஏற்கனவே சம்மரில் அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், ஆனால் சுற்றியுமே லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃபால்ஸுமே கீழே இருந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேவரமண்டை பெட்டாக்கு போயிருந்தோம். அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஹைவேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்து உள்ளே போனாக்கா தேவரமண்டை பெட்டாக்கு போகலாம். போகிற அந்த 10 கிலோமீட்டருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானுமே அந்த வீடியோவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேவரமண்ணை பெட்டா சிக்கமங்களூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அதுவே நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.